Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் நயா கூல் ட்ரிங்க் Campa is back, Chica. கேம்பா தான் brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய். ஏய். கோயிந்தா. ஏய். Guys, Chica, let's welcome Nani on the show. Nani sir, after a long time, திருப்பி வராரு. Obviously, Chica, Nani, Ani combo எல்லாருக்கும் தெரியும். Nani sir, welcome. Yes. Very happy to be with you guys. Yeah. நானி எப்படி இருக்க? நீயா நானா நானி? என்ன மச்சான் ரொம்ப நாள் கழிச்சு சிக்கில வர எப்படி இருக்க நானி? செமையா இருக்க, சூப்பரா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை தான் மிஸ் பண்ணோம் கமெண்ட்ரியில for some time. ஆமா ஐபிஎல் போற ஆரம்பிச்சலாம் திருப்பி வா. கலக்குவோம். பட் அனி இருக்கான், அனி கலக்கிட்டு இருக்கான். சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நானும் அனியும் அப்படியே பொழந்து கட்டிட்டு இருக்கோம். ஹாப்பியா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மும்பை இந்தியன்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் ஒரு ரெண்டு டீமோட ப்ரிவியூ Chica அண்ட் நானி சார். ஹவு தே லைன் அப், அவங்களோட பாசிபிள் 11, வேர் ஆர் தே கோயிங் டு ஃபினிஷ், டாப் 4ல ஃபினிஷ் பண்ணுவாங்களா, டாப் 2ல ஃபினிஷ் பண்ணுவாங்களா, இல்ல நீங்க சர்ப்ரைஸா நோ this team might miss out, this team might make it ன்னு சொல்ல போறீங்களான்னு நான் வெயிட் பண்ணி பார்க்க போறேன். But we'll start with Mumbai Indians and we'll start with the big news. Jasprit Bumrah early part of April வரைக்கும் is not going to be in the IPL. He is obviously recovering அவரோட back injury ல இருந்து. எவ்வளவு பெரிய blow-ஆ இருக்க போகுது இது மும்பை இந்தியன்ஸ்க்கு? How is it going to affect their chances in qualifying, or you feel இல்ல this team is still too strong? And they have another blow also. Hardik Pandya first game ஆட முடியாது. He is not going to be captaining the first game. Who's going to be captaining the first game? We'll have to wait and see. So lot of problems to start with Mumbai Indians க்கு Chica. Yeah, you're right. I mean, Bumrah வந்து பயங்கர big news. Yes, it was expected. கொஞ்சம் Bumrah வந்து இந்த IPL first early stagesல வந்து ஆடுவானா ஆட மாட்டானா, it was quite expected. But இப்ப எவ்வளவு நாள் ஆட மாட்டானா question. early Aprilனா what is early April? First week வரைக்குமா, second week வரைக்குமா என்னன்னு தெரியாது. அண்ட் மோரோவர் இப்ப வந்தானா அவனால ஃபுல்ல போட முடியுமா? அந்த பெண்டிங் பேக் ஜிங்கு போட்டு அப்படியே வெளில எடுத்துட்டு பால் படக்குன்னு உள்ள வருமா பால், அந்த மாதிரி அப்படி சக்குன்னு வெளில போகுமா? அதுதான் தான் கொஸ்டின். அண்ட் ஷூரா அவ்வளவு பெண்ட் பண்ண முடியும் பேக் அந்த பார்க்கணும். அண்ட் மோரோவர் திடீர்னு ஷேன் பான் வேற ஏதோ ஒரு பயங்கர ஸ்டேட் போட்டுருக்கான். பூமில ரொம்ப இப்ப கண்டினியூஸ் ஆனா பேக்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படி இப்படின்னு பயமுத்தி விட்டுருக்கான். இதெல்லாம் பூச்சாண்டியா என்னன்னு தெரியல. நான் நீ என்ன நினைக்கிற? ஆக்சுவலா வந்து இந்த இன்ஜுரிலாம் வந்து நம்ம கணிக்கவே முடியாது, சும்மா சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தர் உடம்பு ஒரு மாதிரி ஒருத்தர் ரிகவர் ஆகிறது தான். இப்போ இந்த கிரேட் டெனிஸ் லில்லி பாத்தீங்கன்னா ஒரு பேக் சர்ஜரி பயங்கரமா பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் வந்து he picked more than 200 wickets. ஸோ அதனால ஷேன் பாண்ட் வந்து பயமுறுத்துறது அவர் தன்னை வச்சு சொல்றாரு. அவருடைய கேரியர் முடிஞ்சு போச்சு அந்த பேக் இன்ஜுரினால சொல்லிட்டு வச்சு சொல்றாரு. அதெல்லாம் விடுங்க. பட் இப்போ கமிங் பேக் டு மும்பை இந்தியன்ஸ், ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பிக் ப்ளோ. ஏன்னா பும்ரா வந்து இல்லாத டீம், அது மும்பை இந்தியன்ஸா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், பாம்பேவா இருக்கட்டும், பரோடாவா இருக்கட்டும், எந்த டீமா இருந்தாலுமே பும்ரா இல்லன்றது ஒரு பெரிய ப்ளோ தான். பட் அதோட அனி சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பிக் ப்ளோ இஸ் ஹூ வில் பி த கேப்டன். அஃப்கோர்ஸ் அது வந்து என்னன்னா ஹர்திக் பாண்டியா ஆஸ் அ கேப்டன் அந்த அளவுக்கு மிஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் சூரியகுமார் யாதவ் இந்தியன் கேப்டன் இருக்காரு. he will அப்படியே ஸ்மூத்தா டேக் ஓவர் பண்ணிடுவாரு. பட் ஹர்திக் பாண்டியா தி ஆல்ரவுண்டர், அது அந்த ஒரு பேட்டிங் அட் நம்பர் 5, bowling crucial overs, செம்ம ஃபீல்டர், இதெல்லாம் வந்து definitely they will find it difficult for the initial matches. Interesting இருக்க போகுது Chica and Nani. ஏன்னா ஹர்திக் பாண்டியா first game obviously last match of the IPL I think slow over rateனால he's got banned. But the major question, நீங்க கேப்டன்சின்னு பேசறச்சே இல்ல, எனக்கு வந்து இதே கேள்விதான். first match in case Suryakumar Yadav or Rohit Sharma captain and they win that match against CSK without Bumrah, without Hardik Pandya, ஒரு odd feeling இருக்காது inside the dressing room? First of all, when you have the World Cup winning captain and the ICC Champions Trophy winning captain there, your current T20 captain is Suryakumar Yadav, your next test captain is waiting in Bumrah. So I still feel Mumbai Indians have made an error, Chica. Rohit Sharma இருக்கிற வரைக்கும் I think he should have been the captain, Chica. I don't feel, I think I agree with you. பசாமணி நான் சொல்ற ரைட் தான். என்னத்தமா பண்ணுறோம் இந்த IPL போது மும்பை இந்தியன்ஸ் சொல்லணும், ஹர்திக் பாண்டியா சொல்லணும், லெட் ரோஹித் லீட், ஐ வில் டேக் அவுட் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லணும். எனக்கு புரியவே இல்லை. ஒரு சைட்ல வந்து ஐசிசி T20 வேர்ல்ட் கப் கேப்டன் ரோஹித் சர்மா, ஐசிசி சாம்பியன்ஷிப் கேப்டன் ரோஹித் சர்மா, இந்தியன் கேப்டன் சூரியகுமார் யாதவ். ஆனா மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா. இதே ஹர்திக் பாண்டியா வந்து மும்பை இந்தியன்ஸ் இந்தியா காடிச்சு he is playing under whom in the T20 சூரியகுமார் யாதவ்.
இது ஒரு குடும்பம், ஒரு கதம்பமா இல்லடா ராணி. ஒரு இல்ல குடும்பம், இல்ல ஒரு கதம்பம். நான் ஒத்துக்கவே மாட்டேன் சிக்கா. அத மாதிரி ஏன்டா? ஹர்திக் பாண்டியா எல்லாம் சொல்லவே கூடாது. ரோஹித் நீயே பண்ணிக்கோ, அடுத்த வருஷம் நான் எடுத்துக்கலாம் கிடையாது. அவங்க கஷ்டப்பட்டு டேய், வந்து ஹார்திக் போன நானி, வருஷம் நான் பயங்கர ஹார்திக் பாண்டியா ஃபேன்ரா நானே அனி. பட் அனி இல்ல. சொல்ற பாயிண்ட் என்னன்னா, ரோஹித் சர்மா இப்ப இருக்கான் இல்லையா, இஸ் த ஃப்ளோ நவ். அவன் கையில கூட பரவாயில்ல. நீ 1 இயர் கட்டி எடுத்து போய் கேப்டன் சீட்ற. சிக்கா, நீங்க சொல்றது வந்து ஒரு வருஷம் முன்னாடி பண்ணிருக்கணும் அது. நீங்க வந்து போன வருஷம் இஸ் டெசிக்னேட்டட் கேப்டன் ஹர்திக் பாண்டியா. அவங்க வந்து ஜிடில இருந்து அவங்க வந்து அவ்வளவு காசை But கொடுத்து it கொண்டு didn't work, வந்திருக்காங்க. Nani sir. Work out It ஆலியா Nani sir. It didn't work because அங்க வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா as a batsman didn't score. அது தவிர பாத்தீங்கன்னா அந்த டீம் அந்த பிளெண்டா இல்ல சொல்றேன் கேளுங்க. Rohit Sharma for the first time in an IPL scored more than 400 runs after 5 சரி, years. அதெல்லாம் இருக்கட்டும். பட் நான் என்ன சொல்றேன்னா, என்ன விஷயம்னா அங்க கிரவுட் பூ பண்றது, அதாவது they didn't accept, the team didn't accept for the first half. செகண்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு டீமை வந்து பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. சோ நம்ம let us not go into ரோஹித் சர்மாக்கு கொடுத்து நான் ஒத்துக்க மாட்டேன் சிக்கா. டேய் நானி, நீ சொல்ற ரைட்ரா. நானே ஒத்துக்கல. நானே ஹார்திக் பாண்டியா பயங்கர ஃபேன்ரா. நீ சொல்றது ரைட் பாயிண்ட். போன வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜெல்லே ஆல அவங்க. ரைட் வேர்ட் ஜெல் ஆல. as a team they didn't gel. the right word is ஜெல் ஆல. செகண்ட் ஹாஃப்ல ஜெல் பண்ண பார்த்தா அதுக்குள்ள became too late. your what you're saying is right நானி. but the point is, நான் என்ன கேக்குறேன் நானி, I vouch for ஹார்திக் பாண்டியா. பட் எனக்கு என்ன புரியலனா, ஒரு இந்தியன் பிரசிடென்ட், இந்தியன் கேப்டன், he has played against ஹார்திக் பாண்டியா, played under சூரியகுமார் யாதவ் recently. இப்ப T20 இங்கிலாந்தோட 5 T20s ரீசெண்டா. எனக்கு என்ன புரியலனா, அங்க கேப்டன் வந்து சூரியகுமார் யாதவ், இங்க ஹார்திக் பாண்டியா, இந்தியாவுக்கு அடிச்ச ரோஹித் சர்மா. ஒரு மாதிரி குழப்பமா இருக்காது. ஈவன் ஹார்திக் பாண்டியா குழப்பமா இருக்காது. பட் சிக்கா அண்ட் அனி, சாரி, பட் திஸ் இஸ் வாட் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட் சிக்கா. நீங்க தான் வந்து இருங்க, நான் என்ன பேச விடுங்க. நீங்க அப்படியே எனக்கு அடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு அங்க இருந்து. இல்ல Nani sir. இல்ல நீங்க அப்படின்றீங்க, செஸ்ட் எல்லாம் முன்னாடி கொண்டுறீங்க. அதனால கொஞ்சம் அப்படியே உட்காருங்க. நான் திரும்ப சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் சிக்கா. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தான் சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸா இருந்தீங்க. அதாவது தோனிக்கு அடியில ஒரு 6 கேப்டன் ஆடும்போது யூ ஆர் தி சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் அண்ட் தோனி வாஸ் வெரி சக்சஸ்ஃபுல். அதாவது இந்தியாவுக்கு இருக்கும்போது அந்த T20 வேர்ல்ட் கப் போனது ஒரு சின்ன டீம் போச்சு. பட் அந்த டீம்லயும் தேர் வாஸ் கம்பீர், தேர் வாஸ் சேவாக், ஆல் பிக் கன்ஸ்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் when he came back, இந்தியன் டெஸ்ட் டீமுக்கு வந்து ஆக்சுவலா கேப்டன் ஆகும்போது எல்லா பெரிய தலைங்களும் இருந்தது. பட் டெஃபினெட்லி வந்து அது வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்ல வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் இங்க வந்து நான் வந்து அதுக்கு கேப்டன், நீ இது கேப்டன். Nani sir, you didn't finish your point. நீங்க ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்ல வந்தீங்க, ஆனா உங்களால அதை கனெக்ட் பண்ண முடியல. தோனி became the captain of CSK after that. டேய் நானி, நீ சொல்றது வளரடா நானி. எனக்கு புரியவே இல்லை. நீ நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு நிமிஷம் நீ வளர நிறுத்துறா. நீ எனக்கு மேல வளரடா நானி. நீங்க என்ன சொல்ல நானி, வந்தீங்க? நீ எங்கயோ சொல்ல வந்த. தோனி வந்து designated. ஒரு நிமிஷம் டக்குன்னு சொல்லிடுறேன். தோனி, to clarify your point, நானே சொல்றேன். நீ சேர்மன் சொல்லல. very clear, it was beautiful smooth takeover. கும்ப்ளே தோனி was appointed vice captain முன்னாடி. அதுக்கப்புறம் தோனி took over the captain first 1 days. அதுக்கப்புறம் டெஸ்ட் அந்த மாதிரி தான் வந்ததே தவிர்த்து transition was very smooth. சரி, பட் ஒரு நிமிஷம், டெண்டுல்கர்லாம் ஒரு 5-6 கேப்டன் அடியில ஆடி இருக்கான் ஆல்ரெடி. சோ நானி, நீ ஏதோ வளர, நீ சான்ஸ் கிடையாது. நீ பேசுறது சரியா இல்ல சிக்கா. நீங்க புரிஞ்சுக்கல. என்ன புரியுதுக்கு இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, அதாவது இப்ப 4 கேப்டன் இருக்கும்போது ஒண்ணுத்துக்கு வந்து சூரியகுமார் பண்றான், ஒண்ணுத்துக்கு ரோஹித் பண்றான். அதே சொல்ல நானு பிரசன்ட். இப்போ ஒரு மாசம் முன்னாடி இங்கிலாந்து முன்னாடி ஆடி இருக்க இங்கிலாந்தோட T20s and 1 days. T20 யார் கேப்டன் பண்ணா இங்கிலாந்தோட? வேறங்க, See, இந்தியா வேற, both of you. Okay, சரி, let's come back to this point. The point on Hardik Pandya என்னன்னா, this is a very clear point. நான் இது முன்னாடியே சொல்லியிருக்கேன். In Gujarat Titans, Hardik Pandya தான் அங்க king. Hardik Pandya, everybody looked up to Hardik Pandya, and Hardik Pandya had an Ashish Nehra who was constantly in his ear, helping him out. நீங்க வெளில இருந்தே பார்க்கலாம், ஆஷிஷ் நேரா was one of the most animated coaches, on point coach. வெளில உட்கார்ந்து ஃபீல்ட் சேஞ்ச்ல இருந்து bowling சேஞ்ச்ல இருந்து எல்லா அவரும் ஹெல்ப் பண்ணி நிற்பாரு. ஹார்திக் பாண்டியா needed that guidance. இங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு அவருக்கு வரும்போது அவர் கிங்கா இருக்கலாம், ஆனா அவருக்கு பக்கத்திலே வந்து ஒரு 4-5 கிங்ஸ் இருக்காங்க. அங்க ரோஹித் சர்மா இருக்காரு, அங்க சூரியகுமார் யாதவ் இருக்காரு, ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காரு, போராததுக்கு சச்சின் டெண்டுல்கர் ஒரு ஐகான் இருக்காரு. தி பிக் ஸ்டேஜ்ல லீடிங் a team like Gujarat Titans for Hardik Pandya would have been far easier than leading a team like Mumbai Indians, Nani and Chika. But it is a different ball game. நீங்க it is not the same. Gujarat Titans captain பண்றதும் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் பண்றதும் சேமே கிடையாது. But you said
வந்து ஆஷிஷ் நேரா வந்து ஹெல்ப் பண்ணார் ஹர்திக் பாண்டியான்ட்டுக்கு. பட் லாஸ்ட் இயர் அதே ஆஷிஷ் நேரா ஒண்ணுமே பண்ண முடியல கில்லுக்கு. சோ Nani sir, they lost Hardik Pandya and Shami the same year. அதெல்லாம் விடுங்க. ஹார்திக் பாண்டியா let's cut the team. நானி இந்த கேப்டன்ஸ் இஷ்யூ நீ சொல்றேன்னா பரவாயில்லன்ற. ஓகே ஹார்திக் பாண்டியா எனக்கு பரவாயில்ல. ஐ அம் a great Hardik Pandya fan. Last year I supported this only. Leave it now. But now I am sure they'll gel well. Last year they got over it. T20 World Cup win பண்ணிட்டாங்க, சாம்பியன்ஷிப் win பண்ணிருக்காங்க. As a team they'll start gelling well. That is no problem. But first match Hardik Pandya இல்ல Bumrah against CSK at Chennai. Big miss for CSK. Big miss for Mumbai Indians. Okay, let's see what they did in the auction. Let's go straight into the analysis. Seri, நம்ம இந்த வந்து captaincy and leadership பத்தி நிறைய டைம் பேசியாச்சு. Let's go into the analysis. What they did in the auction is they targeted bowlers. அவங்களுக்கு தெரியும் அவங்களோட பேட்டிங்லயே 5 பேட்ஸ்மேன் வந்து அவங்க ரீடைன் பண்ணிட்டாங்க. 4 பேட்ஸ்மேன் பிளஸ் பும்ரா வந்து ரீடைன் பண்ணிருக்காங்க. They didn't need to go for batters. They went all out for bowlers. ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு 12 கோடி கொடுத்து எடுத்தாங்க. வாயா ட்ரெண்ட் போல்ட் திருப்பியும் நீ 2020 எங்க என்ன விட்டு போனியோ அங்கேருந்தே திருப்பி வா அப்படின்னு. ட்ரெண்ட் போல்ட்ஸ் ரெக்கார்ட் இன் மும்பை அண்ட் வான்கடே இஸ் ஆல்சோ டெரிஃபிக். தென் தே காட் மிச்சல் சாண்ட்னர், ஒரு ஹைலி அண்டர் ரேட்டட் ஆல்ரவுண்டர் சீக்கா. அட் பேஸ் பிரைஸ் 2 crores வாங்கினாங்க. இன்ஃபேக்ட் அல்லா கசன்பர்க் மேல நல்லா ஸ்பெண்ட் பண்ணாங்க, ஒரு 4.8 crores. அன்பார்ச்சுனேட்லி இஸ் இன்ஜர்ட். ஆனா அல்லா கசன்பர்க் பதில் தேவ் காட் முஜீப் ஆல்சோ நவ் as a replacement. bowling in பாக்கர்ச்சே சீக்கா, their spin is now sorted. ஆனா ஃபாஸ்ட் bowlingல தான் ப்ராப்ளம். பும்ரா is injured. Trent Bolt is now their main weapon. Deepak Chahar they have to rely on. யார் டெத் போட போறாங்க first few games? Deepak Chahar hasn't played 14 games in the last 3 seasons. அவர் எப்படி இந்த இன்ஜுரில இருந்து வர போறாரு? லாஸ்ட் இயரே 8 matches தான் ஆடினாரு. So how are you looking at this team? Are they potent enough? Yes, they have enough batting. Bowlingல are they potent enough to get the job done? நானி you start. அதாவது டெஃபினெட்லி மைனஸ் பும்ரா தேர் போலிங் இஸ் நாட் பொட்டன்ட். ஏன்னா போல்ட் இருக்காரு, பட் அதுக்கப்புறம் இந்த டாப்லயே வச்சிருக்காங்க, முஜிப் எல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்து எண்ட் ஓவர்ஸ்ல போடுறதுக்கு போல்ட் அண்ட் பும்ரா இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 16 to 20 போட்டு ஒரு மாதிரி முடிச்சிடலாம். பட் வேறாஸ் இப்ப என்னன்னா போல்ட் நீங்க நியூ பால்ல கொடுத்துட்டு திருப்பி போல்ட் நீங்க வந்து ஒரு 2 ஓவர் தான் கொடுப்பீங்களா இல்ல 1 ஓவர் கொடுத்துட்டு நானி சார் போல்ட் வந்து யூசுவலா ராஜஸ்தான்லயே 4 overs up front போட்டுருவாரு. அவர் he is not a good death bowler. இங்க முடியாது ஏன்னா இப்ப இங்க he has to now bowl death. இப்போ அதுதானே அவங்களுக்கு ப்ராப்ளம். they don't have Bumrah for the first few games. he has to depend on Bolt. நான் சொல்றேனே அகைன்ஸ்ட் CSK at Chepauk எனக்கு தெரிஞ்சு MI has no chance. ஏன்னா அது வந்து let us be clear. சரி அது லேட்டர், அது அப்புறம் பேசிக்கலாம். சரி ஓகே அது லேட்டர். பட் என்ன சொல்றேன்னா இவங்களுக்கு வந்து பாருங்க அவங்க ஜாக்ஸ் வச்சிருக்காங்க, ஜாக்ஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க வந்து நான் என்ன பண்ணுவேன்னா 3 ஃபாரினரை மட்டும் தான் ஓவர்சீஸ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் 11ல போடுவேன். அதாவது ரிக்கில்டன், சாண்ட்னர் அண்ட் போல்ட். சோ இவங்களை வச்சு ஆரம்பிச்சு மத்த இந்தியன் பிளேயர்ஸ் வச்சு வில் ஜாக்ஸ் இல்ல முஜிப் தான். நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு தான் ஒரு ஆப்ஷன் நான் என்ன பண்றேன்னா எப்படி இப்ப சேப்பாக்குன்னா யூ கேன் பிளே முஜிப் வச்சு ஆடலாம். சப்போஸ் வந்து இஃப் பேஸ் ஹெல்ப் பண்ற விக்கெட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க யூ கேன் பிளே டாப்லி. சோ இப்போ பேட்டிங்க பொறுத்த வரைக்கும் ரோஹித் டாப்ல போட்டு பட்டி அடிப்பாங்கடா, அவனை போட்டு பம்பர் மாதிரி அடிப்பாங்கடா டாப்ல. till Bumrah comes, and even if Bumrah comes Chika, we don't know when he is going to come. See அவங்களோட bowling, அவங்களோட இந்தியன் bowlers இப்போ Bumrah இல்லனால யார் உள்ள வருவாங்க நீங்க பாத்தீங்கன்னா they either have to play Arjun Tendulkar இல்லாட்டி ஒரு அஸ்வினி குமார். அவங்க ரெண்டு பேரும் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ். சத்யநாராயண ராஜு ஒன் டால் ஃபாஸ்ட் bowler, அவரும் வந்து மீடியம் பேசர் பட் untested IPL லெவல்ல. ராஜ் பாபா was a all rounder, they can probably use him, but experience நீங்க பாத்தீங்கன்னா they don't have much experience if Bumrah is not there Chika. and அவள் டெத்ல யார் போடுவாங்க கஷ்டப்படுவாங்க. நீ ஃபர்ஸ்ட் இந்த Bumrah கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. bowling won't be potent. only thing is Santner and Mujib are fantastic. the spin bowling will be good. Hardik Pandya has to come to the party very well. Bolt has to come there. so 4 bowlers இருக்கு. தீபக் சர்மா ஓகே மாதான். சோ நான் என்ன பண்ண, நான் வில் ஜாக்ஸ் வச்சு ஓபன் பண்ண. வில் ஜாக்ஸ் ஒரு 2 ஓவர் கொடுத்துருவாங்க ஓப்பனிங்ல. நியூ பால் வச்சு போற மாதிரி பண்ண வில் ஜாக்ஸ் வச்சுட்டு. சரி மேன் பண்ண முஜிப் வில் ஜாக் நியூ பால் வில் ஜாக்ஸ் வச்சு போட வேண்டாம். முஜிப் தான் எப்பவுமே போடுற நியூ பால் தான போடுறது முஜிப். சரி அவங்களோட பேட்டிங் வரலாம், நீங்க ஸ்ட்ரைட் அவே போய்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் we'll see their batting and we'll see if they can fit Will Jacks or Mujib. we will see the different options. நீங்க 11 ன்னு பாத்தீங்கன்னா sure shot வந்து ரோஹித் சர்மா is going to open. who is going to open with ரோஹித் சர்மா? I think it has to be Ryan Rickelton. It has to be Rickelton. It has to be Will Jacks.
So Chika is saying Will Jacks. I am saying Rickleton. Nani sir, you are saying Rickleton. I'll give you a Rickleton. case for Rickleton. Rickleton வச்சு ஆரம்பிச்சீங்கன்னா the left-right combination at the top is always going to be good. And Rickleton is in red-hot form. He has done very well. Champions Trophy-லயும் சூப்பரா ஆடி இருக்காரு. SA20-லயும் some அடி அடிச்சிருக்காரு. And இந்த வான்கடை விக்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா has bounce and pace. And the bounce and pace ideally suited for somebody like a Ryan Rickleton. ஏன் குவிண்டன் டிகாக் அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு மும்பை இந்தியன்ஸ்லனா ஏன்னா அந்த வான்கடே விக்கெட் வாஸ் சோ சூட்டட் ஃபார் ஹிஸ் பேட்டிங். ரயன் ரிக்கில்டன் அப்படியே ஒரு போட்டோ காப்பி ஆஃப் குவிண்டன் டிகாக் சீகா. He will be that same effect. SA20 and his numbers across the board are terrific. All three formats he's already got hundreds. So I am saying Rickleton they will back. 1 down Exactly. Tilak Varma, 2 down Surya Kumar Yadav, 3 down you can probably play Will Jacks, 4 down Hardik Pandya, 5 down Namandir, 6 down Santner, 7 down, 8 down Bolt and Chahar, 9 down they have to play an Indian fast bowler. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இம்பாக்ட் பிளேயரா நீங்க வேற யாராவது கூட ஆடலாம், கரண் சர்மா கூட ஆடலாம். இல்ல அனி இங்கதான் நான் என்ன சொல்றேன்னா வில் ஜாக்சன் நீங்க ஆடக்கூடாதுன்ற. ஏன்னா ஏற்கனவே வந்து பேட்டிங் இஸ் வெரி ஸ்ட்ராங். ரோஹித், ரிக்கில்டன், திலக், ஸ்கை, ஹர்திக், நமந்திர் அண்ட் சாண்ட்னர் கேன் ஆல்சோ பேட். இந்த மாதிரி இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு யூ ஷுட் ஓபன் வித் முஜிப். ஏன்னா நீங்க தீபக் சஹரை வந்து நீங்க வந்து கடைசிக்கு வேற வழி கிடையாது. பும்ரா வர வரைக்கும் தீபக் சஹரை நீங்க எண்ட் ஓவர்ஸ்க்கு வச்சுக்கணும் வித் போல்ட். அந்த மாதிரி இருக்கும்போது முஜிப் வித் நியூ பால் வில் பி வெரி எஃபெக்டிவ். அதுதான் நீங்க சிஎஸ்கேயோட பண்ணணும். Okay, நீ என்ன சொல்றேன்னா Rickleton, I agree with you, Nani, for a change. I think after listening to you, Nani, we are not talking only CSK match. I'm talking generally the first few matches. I mean, அவன் சொன்ன மாதிரி பாம்பே விக்கெட்ஸ்ல பார்த்தா and முஜிப் வந்து சப்போஸ் சிஎஸ்கேல பால் விக்கெட் டர்ன் ஆச்சுன்னா முஜிப் அண்ட் சாண்டர் will be very good. Two good spinners. அவனுக்கு definitely நான் என்னோட ஒப்பீனியன்ல I think during the auction I said they are the first top 4 வர டீம். இப்போ நான் சொல்றேன் Nani, they are a team even without Bumrah. I'm telling you, yes, they will struggle initial part. But somehow they'll make it to the top 4. I tell you why. Our batting is so strong, Nani and dear viewers. Our batting is so powerful. Last time they didn't gel well. This year they will gel very well, Nipare. And batting actually put on Paranga. See, in the T20 cricket is more about batting than more of bowling. So our batting click on a they are through. Chika, this is the same thing we said last year also, Chika. Batting, powerhouse, Mumbai Indians, நீங்க வந்து they didn't gel in ringa. Previous year also we said the same thing, they didn't gel in ringa. Mumbai Indians hasn't qualified to the finals in 4 years, Chika. And the 4 years they didn't qualify to the playoffs 3 years. They only qualified 1 year. So the reality is that their batting was too dependent on a certain Surya Kumar Yadav all those years. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பேட்டிங் ஃபயர் பவர்ல ரோஹித் சர்மா for the first time scored more than 400 last year. Ishan Kishan was not a hit opening for them. He was a big letdown for them. Tilak Varma this year has the potential to do what he has to do. But Tilak Varma missed a lot of games due to injury, if you remember. But his numbers were terrific. So their entire dependency on their batting, Chika, was on only these two, Tilak Varma and Surya Kumar Yadav. அதனால நீங்க சொல்ற மாதிரி their batting firepower on paper might look strong, but ஆனா நீங்க IPL numbers எடுத்து பாத்தீங்கன்னா hasn't lived up to the potential. No, I mean, you might say that, but this year I'm saying that Rohit Sharma's mindset is will be different, Nani. புரிஞ்சுக்கோ. ஒரு T20 You said the same thing last year also. Hey, last year அடிச்சே அவன் T20 World Cup win பண்ணலடா. லாஸ்ட் IPL அப்புறம் தான் T20 World Cup win பண்ணான். இப்போ T20 World Cup win பண்ணிருக்கான், IPL Champions Trophy win பண்ணிருக்கான். ரெண்டு வின் பண்ணிருக்கான், T20 World Cup and Champions Trophy. So win பண்ணிட்டு வரான், பேட்டிங் ஃபார்ம் நல்லா இருக்கா இவ பாரு நீ. So his batting will come good this year. And Rohit Sharma and sure நீ சொல்ற மாதிரி Rickleton, I'm assuming Rickleton will open. Maybe he'll be a success. We'll have to wait and see. I don't want to comment about Rickleton. But Rickleton, as you say, he might be a very good player. But நமக்கு பேட்டிங்ல பார்த்தா இவன் வேற ஹார்திக் பாண்டியா வேற நம்ம ஃபைல இருக்கான். இந்த ஃபைல ரெண்டு பேர் கிளிக் ஆனா போறானே அவனுக்கு. இன்னொரு விஷயம் அனி, நீங்க சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் இயர்ல வந்து 4 வருஷத்துல ஒண்ணுதான் குவாலிஃபை ஆயிருக்காங்க. பட் தட் வாஸ் டிஃபரெண்ட் திங். நிறைய பிரச்சனைகள், ஹர்திக் வெளில போனா அதுல 2 இயர், அதுக்கப்புறம் உள்ள வந்த உடனே அவங்க டீம் ஜெல் ஆகல. அண்ட் தே டிடன்ட் ஹேவ் த குவாலிட்டி. பும்ராவும் வந்து இன்ஜூர்டா இருந்து கொஞ்சம் ஆடல, ஆர்ச்சரை நம்பி ஏமாந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இப்போ பாருங்க, இப்போ இவங்க என்ன தெரியுமா பண்ணணும், பும்ரா அஸ்யூமிங் இஃப் இஸ் அவைலபிள் ஃபார் 8 மேட்சஸ், நான் அவ்வளவுதான் வச்சுக்கிறேன். அவுட் ஆஃப் 14, if he is available for 8, Mumbai has the potential to win 6 or 5 out of it. And in the initial partla, although வந்து Bumrah illati kuda, you have got Bolt, you have got Mujib, so and ஒரு solid batting.
with Rickleton, the white ball form of his life. Santner. So இந்த bowling வந்து definitely நம்ம போன 4 வருஷத்துல இருந்த bowling இது கிடையாது. This is a better bowling and better batting, and team வந்து they have accepted Hardik Pandya. Rohit is in a different frame of mind. So எனக்கு தெரிஞ்சு they will be in the top 4. Not sure top 4 வந்துறாங்க. Not sure சொன்னேன். Even without Bumrah, நீ Bumrah இருந்தானா sure top 4. இல்ல even without Bumrah I'm saying the top 4 இருப்பான். நீ சொன்ன மாதிரி நானி 8 matches ஆடுறான் Bumrah. அல்ல 5 to 6 வின் பண்ணிட்டு மீதி 2-3 மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ போறோம் உங்களுக்கு. See அனி நானி மேல very valid point. மும்பை இந்தியன்ஸ் டீம் மறக்காத ஒரு 2 years அவங்களுக்கு ஹார்திக் பாண்டியா did not play for Mumbai Indians. அந்த 2 yearsல பார்த்தா ஹார்திக் Bumrah also had injury issues that time. ஒரு சீசன் முழுக்க ஆடலன்னு நினைக்கிறேன் if I'm right. ஒரு சீசன் முழுக்க ஆடலாம். Team last year Chika, they had a full strength side last year. இந்த ரொமாரியோ ஷெப்பர்ட் ஒருத்தர் ஆடினாங்க ஒரு 5-7 மேட்ச் கொடுத்தாங்க. அவன் வந்து வாரி வள்ளல் bowlingல அவனை போட்டு 10 மேட்ச் உதவாங்கினாங்க அவங்க. See, I understand all your points. நீங்க எல்லாரும் சொல்றது ரைட். Both of you are saying top 4 finish. I am going for a surprise. I am saying Mumbai Indians will not qualify this year. நீ பாரு அனி இவ்வளவு வருஷமா நீ சொன்ன கன் சைட் சொல்லி குவாலிஃபை ஆகல லாஸ்ட் 4-5 years going by your own terms. இந்த வருஷம் என்ன ஆகும் தெரியுமா? இந்த வருஷம் தான் எல்லாரும் பிகெஸ்ட் கன் சைடுன்றாங்க. இந்த வருஷம் இப்ப டாப் கன் சைடுல வெறும் கன் சைடு தான் வந்து டாப் கன் எடுத்து டாப் கன் ஒரு இங்கிலீஷ் மார்க் வந்து டாப் கன்ல கன் சைடு வந்து இப்போதைக்கு இப்ப பாரு என்ன தெரியுமா ஆகும்? now they'll gel well as a team because everybody will say let's now put in the extra effort, let's do the extra effort, do the go extra mile. இப்ப பண்ணுவாங்க. I tell you only one thing, all these years they didn't have good spinners. மறக்காத, this year they have 2 very good spinners. Spin was a very crucial factor in IPL. புரிஞ்சுக்கோங்க. Not many teams have had நல்ல spin combination கரெக்டா தான் அந்த team anyway has gone to win the trophy or do well in the IPL. Spinning combination very good. One of the reasons last year KKR won was the spin combination. Varun Chakravarti and Sunil Narine. And the spin combination is very important. This year Mumbai Indians have got it right. Perfect. இப்போ first CSK match ஹர்திக் பாண்டியா, பும்ரா, சாண்ட்னர், போல்ட்னு வச்சிருக்கீங்க. நான் வந்து சிஎஸ்கே இந்த மாதிரி நான் வந்து ஷூர் வின்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா தே கேன் ஆல்சோ கண்ட்ரிபியூட் அண்ட் தென் மேட்சை வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பெட்டர் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் போலிங் பேட்டிங் வச்சிருக்காங்க. சோ இப்போ முதல் மேட்ச் சிஎஸ்கேக்கு பிக் அட்வான்டேஜ் என்னன்னா இவங்க 2 பேர் கிடையாது. அதனால இவங்க இருக்கிற போலரை வச்சு இவங்க வந்து கதை பண்ணணும். Can I give you guys the reason why I feel they won't go into top 4? I think அந்த Bumrah injury is not going to be early April ன்னு என்னோட ஃபீலிங். Looking at the back injury, 4 match miss பண்ணுவாரு. If Bumrah misses more than 6 or 7 gamesல நானி சார் they might struggle ன்னு எனக்கு தோணுது நானி சார். That is the case for every teamல. ஒவ்வொரு டீம்ல இருக்கு நல்ல bowler. But this is இப்போ it's at their doorstep ல நானி சார். He's not going to be, he would not have played cricket in 4 months நானி சார். இப்போ இந்த மேட்ச் இப்போ அவர் early Aprilல வராருன்னா 4 மாசமா கிரிக்கெட் ஆடாம வராரு. எந்த ஜஸ்பிரீத் பும்ராக்கே ஒரு 2-3 கேம்ஸ் ஆகும். அவரே வந்து சொல்லுவாரு அந்த ரஸ்டினஸ் இருக்கும். 4 months கேச்சு கிரிக்கெட் வந்து ஆடுறது ஈஸியே கிடையாது நானி சார், எஸ்பெஷலி ஃப்ரம் அ பேக் இன்ஜுரி. ஸோ வி டோன்ட் நோ இஃப் தட் full blown Bumrah will come back after 4 months. He will definitely be Jasprit Bumrah, அது for sure. ஆனா அந்த பேக் இன்ஜுரின்னு இந்த ப்ராப்ளம் வரச்சு, I have my doubts on Jasprit Bumrah. அதனாலே நீங்க பேட்டிங் ஃபயர் பவர் எல்லாமே ஒத்துக்கிறாங்க. உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் ஒழுங்கா இருக்காங்க, ஓகே ஃபைன். பட் உங்களுக்கு டெத் போலிங் இன்னி தேதிக்கு ஐபிஎல்ல இல்லனா பால் தி கட் டு லாஸ்ட் 5 overs 100 to win நீங்க டிஃபெண்ட் பண்ணனா டீம்ஸ் வந்து அடிச்சிருவாங்க. யாருமே டெத்ல போடுறதுக்கு இல்லனா. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் டோன்ட் ஹேவ் a death bowler right now. இல்ல பட் இருந்தா கூட they will manage with their batting. நான் சொல்றேன் they will out bat teams. நீங்க பாருங்க they will qualify. பாராணி இந்த வருஷம் பாராணி நான் சொல்றேன் அனி the good thing for them is probably these things happening. In a way it's good because now their what you call the overall belief in the team will go up. பண்ணினா எப்படி அடிச்சோண்டா சூரியகுமார் யாதவ் இஸ் டியூ திஸ் இயர். ஏன்னா ரொம்ப நாளா அடிக்கல இந்த T20 இங்கிலாண்டோட அடிக்கல. அண்ட் ரொம்ப நாளா அதுவும் சரியா பண்ணல. லாஸ்ட் டைம் IPL also not a great IPL for him. So இந்த வருஷம் பாரு he will start doing very well என்னோட ஒப்பீனியன். இன்னொரு விஷயம், நிறைய டீம்ஸ் 5 டீம் வந்து they are going in with the new captain. சில டீம்ஸ் வந்து டோட்டலாவே வந்து ரீவேம்ப் பண்ணிருக்காங்க. சோ இப்போ நான் வந்து இவங்க குவாலிஃபை ஆகுன்றது வந்து மும்பையோட ஸ்ட்ரென்த்தை வச்சு மட்டும் நான் சொல்ல. அதர் டீம்ஸ், அதாவது நான் இப்போ வந்து நான் ஏர்லியா நான் சொல்லல, பட் நான் பார்த்த வரைக்கும் டீம் செலக்ஷனை பார்த்த வரைக்கும் only 5 teams are in contention for the top 4. அதான் நான் இப்ப சொல்லல. Okay. Definitely வரும். We'll definitely come to that. Yeah. But let's also look at before we come நீங்க obviously both of you given top 4 prediction. Before we wind down யார் அந்த X factor players இருப்பாங்க. Obviously we spoken most of them.
யார் வந்து who could come in and make a difference in பார்க்கலாம் சீக்கா. If you look at that squad, they have a player called Bevan Jacobs. இந்த பெவன் ஜேக்கப்ஸ் யாருக்காவது தெரியாதுன்னா he's a big hitting he's a powerhouse hitter actually, basically ஒரு பேட்டர் லைக் டிம் டேவிட் மாதிரி பெவன் ஜேக்கப்ஸ் வந்து has that reputation. Can he do that job what Pollard did, or what even to a level what Tim David did? He could be an option to be a finisher for them. And Mumbai Indians க்கு அது எப்பவுமே பிடிக்கும் சீக்கா. I wouldn't be surprised if they play with Bevan Jacobs in somewhere in the middle. And Nani sir சொன்ன மாதிரி Reece Topley could come in. முஜிப் சில விக்கெட்ஸ்ல இன் வான்கடே if they feel இல்ல டர்ன் வேணாம், நாங்க வந்து எக்ஸ்ட்ரா சீம் பவுலர் ஆடுறோம், எங்களுக்கு கரண் சர்மா வேற இருக்காங்க, கரண் சர்மா ஐ கேன் போல் லெக் ஸ்பின், சாண்ட்னர் அண்ட் கரண் சர்மா வச்சுட்டு போறேன், ஐ வாண்ட் டு போல் தட் எக்ஸ்ட்ரா மீடியம் பேஸ்னா தே கேன் போல் ரீஸ் டாப்லி. இல்லையா கார்பின் பாஷ்னு ஒரு நல்ல பவுலர் எடுத்து வச்சிருக்காங்க, who's a நல்ல ஆல்ரவுண்டர், he plays for South Africa, he just played his test matches. He could also be an option in case they need an all-rounder in place. அதான் நீ 3 பேரோட போனீங்கன்னு வச்சுக்கோங்க ஓவர்சீஸ், உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். மேட்ச் எப்படி போதோ அதுக்கு ஏத்தால் போல முதல்ல ஒரு ஸ்லம்ப் ஆச்சுன்னா நீங்க சொல்ற பெவன் ஜேக்கப்ஸ் இறக்கி வந்து பினிஷ் ஒரு குவிக் ஃபயர் ஒரு 50 அடிச்சுட்டு போற மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லையா இவங்கள டாப் ஆர்டர் அடிச்சிட்டாங்களா, யூ கேன் பிளே எ bowler. சோ 3 ஃபாரினரோட போறது அவங்களுக்கு பெட்டர். And the other Nani. Indian yeah. நானே நீ பயங்கரமா 2 பேர் ஆனா ரொம்ப அனாலிசிஸ் எல்லாம் பண்றீங்க. நான் இவ்வளவுதான் போக மாட்டேன் உங்களை மாதிரிலாம். நான் வந்து தில்லுக்கு துட்டு பேட்டிங் தான் ஆடுவேன் மச்சான். நீங்க ரொம்ப டெக்னிக்கலா போறீங்க, டெக்னிக்கலா வேலைக்கே ஆகாது. தில்லுக்கு துட்டு பேட்டிங், தில்லுக்கு துட்டு போலிங், அவ்வளவுதான். நீ பண்ணு போய் இறங்கு மச்சான். டேய் இறங்குடா, மும்பை இந்தியன்ஸ் இறங்கி விடுங்கடா. நீ ஆனி சொன்ன மாதிரி எவ்வளவு கொடுப்பீங்க டீமுக்கு? நீ மச்சான் நானி பாக்கி ஒரு 6 டீம்ல ஒய் ஃபேக்டர் ஒன்னு இருக்கு. புதுசா நான் கண்டுபிடிச்சேன் தெரியுமா? நான் என்ன தெரியுமா ஒய் ஃபேக்டர் என்ன தெரியும் சொன்னா? நீ சொல்லுங்க பார்க்கலாம். நீ எக்ஸ்பர்ட் தான் நீங்க பேசி ஒய் ஃபேக்டர் என்ன சொல்லு பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ் ஒய் WHY எதுக்கு எடுத்தீங்க அவனை அப்படி லெவல்ல? எதுக்கு அடிச்சீங்க அவனை? பாரியா எதுக்கு அவனை எடுத்து செலக்ட் பண்ணீங்க? ஒய் ஃபேக்டர் நிறைய இருக்காங்க டீம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கு நிறைய. கேகேஆர் வந்து கேகேஆர் போல ராணே கேப்டன் பாட்டுங்க, அது ஒய் ஃபேக்டர். அது எதுக்கு அவனை கேப்டன் போடுறீங்க? ஒரு இடமா காலி எடுத்து கேப்டன் சீக்கிரம் எடுத்துருக்காங்க அவன் போட்டு. சோ நிறைய ஒயிட் பேக்கர் டீம் இருக்காங்க நிறைய. ஓகே வில் கம் நவ டு மும்பை இந்தியன்ஸ். நீங்க பாக்கறச்சே நிறைய ஒயிட் பேக்கர்ஸ் இருக்காங்க மச்சான், நிறைய பேர் இருக்காங்க. திடீர் ஒயிட் பேக்கர் நிறைய இருக்காங்க. இப்ப எல்லாரும் பார்த்தா ஒரு டீம்ல ஒரு ஒயிட் பேக்கர் 3 பேர் இருக்காங்க. பட் சீக்கா நீங்க வந்து தில்லுக்கு துட்டு பேட்டிங் நீங்க இல்ல, ஆனா ஜிடில அது நடக்காது. நீங்க எல்எஸ்ஜி டீம்ல எல்எஸ்ஜில பார்த்தா வெச்சுக்கோ, எல்எஸ்ஜி டீம் எடுத்து பாரு, நிறைய ஒயிட் பேக்கர்ஸ் இருக்காங்க. எவ்வளவு ஒயிட் பேக்கர்ஸ் இருக்காங்க இல்ல. மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் பத்தி பேச சொன்னா எல்எஸ்ஜி ஜிடி கேகேஆர் வெயிட் பண்ணுங்கப்பா, திருப்பி ஷோக்கு வாங்கப்பா. அது ஜஸ்ட் 1 செகண்ட் சீக்கா. நீங்க தில்லுக்கு துட்டு பேட்டிங் நீங்கல்ல, ஆனா வந்து ஜிடி மட்டும் அது கொஞ்சம் வேற. கில்லுக்கு துட்டு கில் இல்ல அது. ஐயோ கடிக்குறான். லெட்ஸ் கோ டு பஞ்சாப் கிங்ஸ் 11. Yeah, last but not least, Robin Minson kuda or left-hander. He can also tonk the ball. They might use him also, so we'll have to wait and see. Out of 10, how many points, Chika? I'm not going to give points. They'll qualify the top 4. That is my gut feel. Okay, Nani sir? I'll give 8. Okay, without Bumrah, it's a 7 for me. Anyway, let's move on. Punjab Kings ke enna team irukku podhu, eppadi irukka poranga nu. Punjab Kings, they have the current IPL winning captain Chika, Shreyas Iyer. He has been very good. நம்மளுக்கு தெரியும் லாஸ்ட் இயர் ஐபிஎல் பிரில்லியண்டா லீட் பண்ணாரு கேகேஆர். டிசர்வ்ஸ் எவ்ரி plaudit. They spent a lot of money on him, more than 26 crores on Shreyas Iyer. Fully revamped side, 17th captain for Punjab in 18 years. அதுதான் அன்பிலீவபிள் நம்பர். நம்ம முரளி விஜய் கேப்டன் பண்ணிருக்காரு, அஸ்வின் 2 வருஷம் கேப்டன் பண்ணாரு. யாருமே ஒரு யுவராஜ் சிங் இந்த பிகினிங், சங்கக்காரா, ஜெயவர்தனே, they haven't. இதுல என்ன சர்ப்ரைஸ்னால சீக்கா, ஐ திங்க் ஒன்லி கேஎல் ராகுல், யுவராஜ் சிங் அண்ட் அஸ்வின் பேக் டு பேக் இயர்ஸ் கண்டினியூஸா கேப்டன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சீக்கர் புரியல 17 கேப்டன் 18 இயர்ஸ் தான் அதே தெரியுது. அப்படின்னா இந்த டீம் ஒரே கன்ஃபியூஸ், மேனேஜ்மெண்ட் கன்ஃபியூஸ்ட். அண்ட் அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, எதுக்கு எடுத்திருக்காங்க, யார் எடுத்திருக்காங்க. அவன் வந்து என்ன பண்ணா, ரிக்கி பாண்டிங் இங்க விட்டு அங்க போயிட்டு ஆஸ்திரேலியா எல்லாம் வாங்கினே. நம்ம ஊர் பசங்க மச்சான் வாடா மச்சான், யாரா எல்லா ஊர் பேத்து ஹாடி நீ வா மச்சி, என் ஃப்ரெண்டு வா, நீ ஹாடி நீ வா, ஜாஸ் இங்கிலீஷ் நீ என் ஃப்ரெண்டு வா, ஏன்னா மாமா மச்சான் ஃப்ரெண்ட் எல்லாம் இழுத்து போட்டாங்க எல்லாரும். செட் பண்ணிருக்காங்க சீக்கா. நீங்க இப்ப ட்ரோல் பண்றீங்க. நான் என்னோட பிக் ஃபார் டாப் 4 இவங்க ஆக்சுவலி பஞ்சாப். ஏன் சொல்றேன்,
I Nani, think it's going to be lucky number 17 for Punjab. I think they've got the right captain. Shreyas Iyer, lucky number 17. Finally, it அவங்க took them பேட்டிங் 17 கன்ஃபியூஸ் tries. ஆயிடுவாங்க. பேட்டிங் நானி அவங்க பேட்டிங் ஆடி நீ சொல்ற நீ எவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்கும் பாரு. அவங்க பேட்டிங் இல்ல, ஆடுறாங்க. It is யார் not ஆடுறா? going to be confusing. Wait, நான் ஏன் சொல்றேன்னா நானி சார் they have individual powerhouses. அவங்களுக்கு வந்து நீங்க பாருங்க ஒரு ஸ்குவாட் எடுத்து பாத்தீங்கன்னால ஹர்ஷ்தீப் சிங் ஒரு சூப்பர் லெஃப்ட் ஆர்ம் சீமர். they invested 18 crores அவர் மேல. செஹல் மேல 18 crores குத்த எடுத்தாங்க. certified leg spinner, always going to get you wickets in the IPL without a doubt. ஹர்ப்ரீத் பிரார் ஒரு சூப்பர் bowler. உங்களுக்கு ஸ்பின் அண்ட் ஃபாஸ்ட் bowlingல நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் லாக்கி ஃபர்குசன் இவங்க ஒரு more or less அவங்க இன்ஜுரி இல்லையா? அவருக்கு தான் Ferguson injury. is, லாக்கி ஃபர்கியூசன் might come back to the லாக்கி IPL. ஃபர்கியூசன் போட்டு இல்ல, லாக்கி ஃபர்கியூசன் அதை எப்படி விட்டுருங்க. பண்ணிப்பான்? இங்கே பார் இண்டஸ் ரிவர். அங்க இண்டஸ் ரிவர் அடிப்பாங்கடா லாக்கி ஃபர்கியூசன். அனி லாக்கி ஃபர்கியூசன் போடா அவனா ஒரு ஐபிஎல் ட்ராக்காக எடுத்து பாடுறா போட்டு கிழி கிழிச்சுக்கா லாக்கி ஃபர்கியூசன். அங்கே பார் அம்ரிட்சர், இங்கே பார் கோல்டன் டெம்பிள், அங்கெல்லாம் அடிப்பாங்கடா அவனை போட்டு. கோல்டன் டெம்பிள் அப்புறம் அட்டாரி கேட் அந்த பாகா பார்டர்லாம் அமைச்சிட்டு இருப்பாங்க அவனை போட்டு. நீ வேற பட் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். நீங்க சொன்னீங்க பவர் ஹவுஸ் வந்து பேக் பண்ணிருக்காங்க. ஓகே, பிரப்சிமரன், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஓப்பனிங் போவாங்க, தென் ஸ்டாய்னஸ், ஐயர், மேக்ஸ்வெல் எல்லாமே. பட் இவங்க எல்லாருமே நீங்க இந்த ஸ்டாய்னஸ் மேக்ஸ்வெல் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஆஃப் லேட் வந்து ஒரு சீசனுக்கு வந்து இப்ப ஸ்டாய்னஸ் வந்து ஒரு 100 போன சீசன் ஒன்னு அகைன்ஸ்ட் சிஎஸ்கே அடிச்சா. பட் மத்தபடி ஒன்னும் பெருசா பண்ணல. அதே மாதிரி இருங்க, நான் என்ன சொல்றேன்னா அவங்களுடைய போலிங், அதாவது அவங்க பேட்டிங் வந்து பவர் ஹவுஸ். இன்னொன்னு என்னன்னா they are not going to play at மொஹாலி. அவங்க ஆட போறது முலான்பூர். அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா நீங்க மொஹாலில ஆடினீங்கன்னா டிபிக்கல் ஆஸ்திரேலியன் டைப் ஆஃப் விக்கெட். நீங்க சொல்ற இந்த சீக்கா சொன்ன மாதிரி மாமா மச்சான் எல்லாருமே எடுத்து வச்சிருக்கிறதுனால அந்த ஆஸ்திரேலியன் ஸ்டைல்ல ஆடுவாங்க பேட்டிங். வேறஸ் இப்போ ஆட போறது முலான்பூர் எப்படி இருக்குன்னா ஒரு மேட்ச் 180, இன்னொரு மேட்ச் 140. பாலே வர மாட்டேங்குது. அதனாலதான் நானி சார் நான் சொல்லுவேன் they have been very smart in மார்க்கஸ் ஸ்டாய்னஸ். நீங்க பாருங்க அடிச்ச 100 வந்து சேப்பாக்ல ஒரு ஸ்லோவர் விக்கெட்ல. நீங்க கிளென் மேக்ஸ்வெல் எடுத்து பாருங்க. he could be very useful on a slower wicket. Definitely, I think they were very smart in picking Stoinis and Shreyas Iyer. Shreyas Iyer is one of the best players Iyer, spinners okay. in Iki. பட் கிளென் மேக்ஸ்வெல் போன வருஷம் ஹையஸ்ட் ஸ்கோர் 29 ரன்ஸ். Glenn Maxwell வந்து ஒரு எனிக்மா சீக்கா. அவர் அடிச்சா எனிக்மா சொல்லி வருஷம் ஓட்டி ஆச்சு வச்சுட்டு எனிக்மா என்ன வேணா பண்ணுவான். சிங்கிள் ஹேண்டட் மேட்ச் ஒத்துக்கிறேன்டா. அவன் வந்து வேர்ல்ட் கப்ல ஒன் ஆஃப் கிரேட்டஸ்ட் நாட்ஸ் இன் வேர்ல்ட் கப் ஆடி இருக்கான். பட் அவன் நானி சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட், இந்த ஸ்டாய்னஸ் மேக்ஸ்வெல்லாம் ஒரு 14 இன்னிங்ஸ்ல 3 இன்னிங்ஸ் அடிப்பாங்க அவ்வளவுதான். அதுக்கு மேல முடியாது மேக்ஸிமம் அடிச்சா. ஸ்டாய்னஸ் ஸ்ட்ரகிளிங் ஃபார் லாஸ்ட் 2-3 இயர்ஸ். யா போதும். அவங்களோட ஸ்குவாட் செட்டப் நீங்க பாத்தீங்கன்னா they have Shreyas Iyer who's going to give them that அவங்களோட மெயின் பேக்கர் சஷாங்க் சிங். exactly, that is what I want to tell you. அவங்களுக்கு ஒரு இந்தியன் பேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா சஷாங்க் இருக்கான், Shreyas Iyer இருக்கான், நேஹல் வதேரா இருக்காங்க. So they have experience, IPL experience. Nehal Vadera and Shashank now are seasoned IPL players. They've done well for their franchisee. Shashank Singh last year was a super fine chica. I think he played extraordinary last year our hard cricket la, and I think this year if they are smart like Shashank Singh வந்து number 4 ஆட வைப்பாங்க. I think he's an out and out good number 4 batter. அதுக்கப்புறம் நீங்க Stoinis and Maxwell 5 and 6 நீங்க பவருக்கு வெச்சுக்கலாம். So Nehal Vadera can come there in the between or impact player வந்து உள்ள வரலாம். மேல வந்து பிரப்சிமரன் and they might also play Priyansh Arya Chika or left handed player. See untested IPL 6 ball 6 6 அடிச்சாரு அவர். ஆக்சுவலி ஒரு மேட்ச் சையத் முஷ்டாக் அலில டெல்லி லீக்ல ஒன்னு. சோ எங்கயோ பொளந்துட்டாரு 6 ball 6 6. சோ அனி சாரி, அந்த அது மட்டும் இல்ல, ஆக்சுவலா he must be a quality player. ஏன்னா நீங்க விஜயசாரியில வந்து ஒரு 43 48 பால் 100 வந்து அகைன்ஸ்ட் லைக்ஸ் ஆஃப் புவனேஸ்வர் குமார் ஒரு நல்ல குவாலிட்டி யூபி அட்டாக் அகைன்ஸ்ட் அடிச்சா. பட் அதெல்லாம் இல்ல. இப்ப நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி அனி உங்ககிட்ட, நீங்க பேட்டிங் பத்தி பேசிட்டு இருக்கீங்க பயங்கர யார ஒன்னா இங்க ஒன்னா அன்பிளான்ட். வாட் அபவுட் தி போலிங்? செஹல் ஒரு ஆளு, ஹர்ஷ்தீப் ஒரு ஆளு, ஃபெர்குசன் அன்ஃபிட். சீக்கா சொன்ன மாதிரி ரன் வழங்குற ஃபெர்குசன் தான். அதுக்கப்புறம் வைசக் வச்சிருக்காங்க, பிரார் வச்சிருக்காங்க. வேர் இஸ் த குவாலிட்டி? நீங்க வந்து ஹர்ப்ரீத் பிராருக்கு என்ன குறைச்சல் சார்? டாப் 4க்கு வரதுக்கு இவங்க எல்லாம் வந்து குவாலிட்டியா? நீங்க இதான் 3 bowlers ஹர்ப்ரீத் சிங், பிரார், ஹர்ஷ்தீப் சிங், 2 செஹல் வந்து அவ்வளவு கிரேட் இல்ல. நீ நோ மோர் தி கிரேட் செஹல். ஹர்ஷ்தீப் சிங் எஸ், பிரார் எஸ், Chahal 75% what your old Chahal used to be. They will surely play either Marco Jansen or Ashmatullah Omarzai. Marco Jansen and Ashmatullah. Marco Jansen வந்து வாதிவள்ளல் ஜான்சன். Omarzai சொல்றியா சரி. ஓம் சாய்ராம் is not a bad cricketer. Om Sairam is a good cricketer.
யானுலாம் வேஸ்ட். யானுலாம் ஐபிஎல் அடிச்சு பண்ணதே கிடையாது. யானு ஐபிஎல் என்னைக்குமே நல்லது பண்ணது கிடையாது. நீங்க பாருங்க, மார்க்கோ யான்சன் வந்து சூப்பரா போட்டுன்னு இருக்காரு இந்த வருஷம். இது விட்டுருப்பா, அவர் கஷ்டப்படுவாரு, அது எல்லாம் ஓகே, ஒத்துக்கிறேன். அவருக்கு வந்து நம்பர்ஸ் கிரேட் இல்ல. பட் திஸ் இயர் ஐ திங்க் மார்க்கோ யான்சன் இஸ் கோயிங் டு டூ சம்திங் ஃபார் பஞ்சாப். ஏன்னா பிகர் கிரவுண்ட், நாட் லைக் ஹைதராபாத் மாதிரி விக்கெட் கிடையாது. விக்கெட் இட் வில் ஸ்விங் தேர், கண்டிஷன்ஸ் வில் ஹெல்ப் டு சேவ் us. சொன்னா ரைட் ஒத்துக்கிறேன். ஓமர் சாய் சொன்னா குட் ஆல்ரவுண்டர். அப்ப அவங்க ஓமர் சாய் ஆட மாட்டாங்க 11ல. அவங்க ஆஸ்திரேலியன்ஸ் மாமா மச்சான் ஆடுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும் உங்களுக்கு. இன்னொரு ஸ்பின்னுக்கு பாருங்க சீக்கா, மேக்ஸ்வெல் இருக்கான், ஹர்ப்ரீத் பிரார் இருக்கான், சஹல் இருக்கான். இதுக்கு மேல என்ன வேணும் சீக்கா? 3 ஸ்பின்னர்ஸ் உங்களுக்கு 12 ஓவர் போட்டு ஸ்பின் வச்சிருக்காங்க. அனி நீங்க வந்து மேக்ஸ்வெல்ல வந்து நீங்க வந்து ஒரு டாப் குவாலிட்டி ஸ்பின்னர் மாதிரி நீங்க சொல்றீங்க. அது வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். மேக்ஸ்வெல்லாம் வந்து he can just fill in, அவ்வளவுதான். நானி சார், கம் ஆன் நானி சார். Maxwell on a slow wicket is a certified 4-over bowler, நானி சார். சரி, பட் இருந்தா கூட நான் என்ன தெரியுமா சொல்றேன், இப்ப நீங்க யானு ஆடணும். இப்ப நீங்க மேக்ஸ்வெல் சொன்னீங்க, யானு ஆடுறதா தான் நீங்க ஃபெர்குசன் ஆட முடியாது. நீங்க வந்து இங்கிலீஷ் நீங்க டெஃபினட்டா ஆடுவீங்க. ஏன்னா ஒரு டிபெண்டபிள் பேட்ஸ்மேன்னா பிரப்சிம்ரன் சுத்திட்டு போற பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் ஸ்டாய்னிஸ், மேக்ஸ்வெல் எல்லாருமே வந்து இந்த ஸ்ரேயஸ் ஐயர் ஆடணும். பட் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இப்போதைக்கு பார்த்தா அந்த ஷார்ட் பாலை வந்து ஒரு மாதிரி கத்துன்ட்டா மாதிரி தெரியுது. ஆனா திருப்பியும் ஒரு நல்லா டெஸ்ட் பண்ணாங்கன்னா திருப்பி அந்த ஷார்ட் பால், ஏன்னா ஏதோ ஒரு இன்னிங்ஸ் பார்த்தாங்க 75ல அவுட் ஆனது கூட ஒரு மிலிட்டரி மீடியம் பேசுறதுக்கு ஷார்ட் பாலுக்கு தான் அவுட் ஆயிருக்காரு. சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு தெரிஞ்சு இது டாப் 4 டீம் கிடையாது. இது சான்ஸ் கிடையாது. வை ஃபேக்டர் டீம் இது. எது நிறைய பேர் வை டேக் எல்லாரும் எடுத்துருக்காங்க. இது வை ஃபேக்டர் டீம் தான். எக்ஸ்ட்ரா டீமே கிடையாது. இது வந்து இந்த பாரு ராணி, என்னோட ஒப்பீனியன்ல லாஸ்ட் எல்எஸ்ஜி 9-10 வருவாங்க. இவங்க வந்து 7-8 வருவாங்க. நானி 6-7-8 வருவாங்க. போர்லண்ட் ஃபினிஷ் பண்றாங்க நான் சொல்றேன். என்னோட ரீசன் என்னன்னா, சான்ஸே கிடையாது. ஏன்னா ஜாஷ் இவங்க ஞானி நண்பர் சொல்ற அணி, இவங்க அணி இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு 7 மேட்ச் ஆயிடும். 11 என்ன மாதிரி 11 கரெக்டான 11 செட் பண்ணிக்கிறதுக்கு. இப்ப இந்த ட்ரையல் நேரத்துல இவங்க 7 மேட்ச் ஆயிடும். அதுக்குள்ளேயும் பாதி டோர்னமெண்ட் முடிச்சிடும். 10வது மேட்ச் தான் கரெக்ட் காம்பினேஷன் வரும். அதுக்குள்ள டோர்னமெண்டே முடிஞ்சிடும். சரி, என்னோட ஒப்பீனியன் உங்களுக்கு சான்ஸே கிடையாது. I don't think so. I think they've got a brilliant captain in Shreyas Iyer who can lead that ship. அவருக்கு நல்லாவே தெரியும், he's in his prime. He will lead this team. He's an IPL winning captain and he will know. He will have his ideas. Josh Inglis is also a brilliant player. In case அவங்க ஓபன் பண்ணா, they can open with Josh Inglis also. They have potent weapons, Chika. நீங்க சொல்ற மாதிரி பட் காம்பினேஷன் கொன்னதுக்குள்ளே ஒரு 10 மேட்ச் ஆயிடும் உங்களுக்கு. ரைட் காம்பினேஷன் 7-8 மேட்ச் ஆயிடும். What if they are able to bring it early on? அந்த early on அந்த momentum கிடைச்சு அந்த காம்பினேஷன் செட் ஆயிடுச்சுனா, இல்ல அந்த மொமெண்டம் வந்து கிடைக்கிறது கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. தேர் ஆர் இன்டிவிஜுவலி பிரில்லியன்ட் கிரிக்கெட்டர்ஸ். அணி கம்பைன் பண்றது வேற விஷயம். அணி அவன் கரெக்ட் 5 bowler வேணும். அணி 5 bowler யாருக்கு 5 bowler டக்கு ஒரு 5 bowler சொல்லு பார்க்கலாம்ங்க. Arshdeep Singh definitely one. Chahal will give you 4 overs definitely. Harpreet Brar definitely in those conditions. உனக்கு அங்கேயே either Omar Zai or Marco Jansen will play. அவங்க கிட்ட இருந்து நீ வந்து minimum 3 overs வாங்கலாம். கிளென் மேக்ஸ்வெல் கிட்ட இருந்து நீங்க 2 to 3 overs வாங்கலாம். மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் கிட்ட இருந்து நீங்க 2 to 3 overs வாங்கலாம். You have 6 bowling options apart from Vaishak Vijay Kumar, who you can also play as your 7th bowling option. They have a lot of all rounders இருக்கிறதுனால they have many bowling options who can fill in. பட் அனி எல்லா டீமுக்கும் நல்லா 4 ஓவர் போடுற bowler 5 பேர் வச்சிருக்காங்க. வச்சிட்டு ஆப்ஷன்ஸ்க்கு வந்து they have ஒரு 2 over bowler 3 over bowler. இப்ப நீங்க சொல்லிருந்தீங்களே ஆப்ஷனே வந்து இவரை 2 ஓவர் தள்ளலாம், இவரை 3 ஓவர் தள்ளலாம். மேக்ஸ்வெல்ல முதல்ல ஒரு 2 அடி அடிச்சானா அப்புறம் மேக்ஸ்வெல் கை வராது. அதே மாதிரி இப்ப செஹலும் இப்ப சீக்கா சொன்ன மாதிரி இஸ் நாட் தி ஓல்டர் செஹல். he has become old, பட் அந்த பழைய செஹல் கிடையாது. அண்ட் நீங்க பிரார வந்து நீங்க வந்து ஒரு சாங்க்னர் மாதிரி சொல்றீங்க. சோ பிரார் ஆல்சோ பாத்தீங்கன்னா அவரும் வந்து இப்போ அப்பதான் நாங்க ஐபிஎல்ல வந்து பிரார்னு பேசியிருக்கணும்ல. அவர் துடும்னு ஏதோ ஒரு மேட்ச் வந்து மேக்ஸ்வெல் சாம எகானமிக்கலா இருந்தாரு சார் ஹர்ப்ரீத் பிரார் லாஸ்ட் இயர். ஆக்சுவலி அவர் he didn't pick up the wickets. நீங்க சொல்ற bowlers எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா one shade below ஒரு டாப் குவாலிட்டி bowler மாதிரி தான் நீங்க சொல்றது. அதனால எனக்கு தெரிஞ்சு with this bowling they will not be able to, even if their batting clicks and they get the team combination. சரி, so Chika and Nani are saying no chance, they won't qualify. I am saying Punjab are going to qualify this year. I feel they are going to get their pieces right. Sorry, so top 4 predictions are out of 10. Chika எவ்வளவு கொடுப்பீங்க பஞ்சாபுக்கு? போனா போறது ஒரு 7 கூட 7.25 வெச்சுக்கோ. Nani sir 6.5.
Okay, I'll give Punjab a 7.75. 7.5. 7.5. ஏன்னா எனக்கு என்னமோ தோணுது அப்படிதான் எல்லாம் எனக்கு நல்லா 6.75 ஆகிருந்தேன். நீயே 7.5 தான் கொடுக்குற டாப் 4 சொல்லிட்டு எனக்கு 6.5 ஆகிடா போடா. இல்ல ஏன்னு சொல்லிட்டா they have ஒரு unknown குவாலிட்டியா 2-3 பிளேயர்ஸ் இருக்காங்க சீகா who might be an IPL success. நீங்க பாருங்க அந்த பிரியன் ஷாரியாலாம் நல்ல லெஃப்ட் ஹேண்டர் who might do it well. Josh Inglis is not yet played IPL ஆனா he could be a very big success. So தெரியல அதனாலே இல்ல there is potential in this Punjab side and I don't know why ஷ்ரேயஸ் ஐயரோட மெடாஸ் டச் இருக்குன்னு தோணுது எனக்கு. he will continue doing well ன்னு எனக்கு தோணுது. along with Ricky Ponting திருப்பி அவங்க எப்படி அந்த ஃபைனல்ஸ் போனாங்களோ I think Punjab after long time will qualify ன்னு தோணுது. guys நீங்க போய் உங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க will Punjab qualify. Nani sir, thank you so much for joining us. Chika, as Thank you, usual, thank thank you. you. Guys, Thanks, before Chika. you go, don't forget to check out Thanks. Campa. Click the link in Thanks, the Nani. description below. Thanks, Nani. Subscribe to our channel Chiki Chika, hit the bell icon notification. We'll be back again. Cheers guys.